இயேசு சிலுவையில் பட்ட பாடுகளும் காயங்களும் அவற்றின் நோக்கமும் என்கின்ற இந்த தொடரில் இயேசுவின் முள்கிரீடம், தலையில் ஏற்பட்ட காயங்கள், வாய், செவிகள், கண்கள், முகம், முதுகு, மார்பு, இருதயம், கைகள், கால்கள் மற்றும் விலா என்ற சரீரத்தில் தனித்தனியாக ஏற்பட்ட மிகவும் வேதனையான காயங்கள் எதற்காக? இந்த காயங்களுக்கு பின்னணியில் இருக்கும் ஆவிக்குரிய சத்தியம் என்ன? இந்த காயங்களை இயேசு அனுபவித்த நோக்கம் என்ன? இதனால் நமக்கு இன்றைக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பது பற்றி ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு உடல் உறுப்பு பற்றி, காயங்கள் பற்றி பார்த்து வருகின்றோம். இந்த 2வது எபிசோடில் இயேசுவின் வாய் மற்றும் செவிகளில் ஏற்பட்ட காயங்கள், இயேசுவின் கண்களில் ஏற்பட்ட காயங்கள், அவற்றின் நோக்கங்கள் பற்றியும் விரிவாக பார்க்கலாம். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக இயேசுவின் வாய் மற்றும் செவிகளின் காயங்களும் அவற்றின் நோக்கங்கள் பற்றியும் பார்ப்போம். இப்படி அவர் சொன்னபோது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான் என்று யோவான் 18:22 சொல்கின்றது. அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும், அவருடைய முகத்தை மூடவும், அவரை குட்டவும், ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினர். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள் என்று மார்க் 14:65 சொல்கின்றது. இப்படியாக இயேசுவை அறைந்த காவலர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, அவர்கள் வலிமை வாய்ந்த போர்ச்சேவகர்கள். அவர்களின் முதன்மையான பொறுப்பே அவர்களுடைய மேல் அதிகாரிகளை எந்த நேர்த்தாக்குதல் ஏற்படாமல் அவர்களை பாதுகாப்பதுதான். ஆகவே இந்த போர் சேவகர்களின் அடிகள் மிகவும் பலமாகவும் அதிகமான காயங்கள் ஏற்படுத்துகின்றதாகவும் இருக்கும். ஆனால் மார்க் 14:65 இயேசுவை அறைந்தது ஒரு சேவகன் அல்ல, பல சேவகர்கள் என்று பார்க்கின்றோம். நமது ஊரில் போலீஸின் அடி எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும் அல்லவா? பல போலீஸ் சேர்ந்து ஒரு மனிதரை அடித்தால் எப்படி அடிப்பார்கள் என்று தெரியும் அல்லவா? அதே போலதான் அன்று இயேசுவை பல போர்ச்சேவகர்கள் சேர்ந்து பலமாக அடித்து இயேசுவுக்கு காயங்களை ஏற்படுத்தினர். யோவான் 18:22 இயேசுவை அறைந்த ஒரு சேவகன் பிரதான ஆசாரியனுக்கு இயேசு கொடுத்த மறு உத்தரவு மிகவும் முரட்டுத்தனமாக இருந்ததாக அவன் எண்ணினான். மார்க் 14:65 சேவகர்கள் இயேசுவை பரியாசம் செய்து, உன்னை அறைந்தது யார் என்று ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று கூறி இயேசுவை அடித்தார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த 2 நிகழ்வுகளிலும் இயேசுவானவர் கடுமையாக அறையப்பட்டு இதனால் அவருக்கு பலமான காயங்கள் ஏற்பட்டது. பழைய ஏற்பாட்டில் மீகா தீர்க்கதரிசி இது பற்றி தனது புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலருடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள் என்று மீகா 5:1 ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றார். ரோம போர் சேவகர்கள் இயேசுவின் சிரசில் கோலினால் அடிக்கும் போது சில அடிகள் நம்முடைய இயேசுவின் கன்னங்களிலும் விழுந்திருக்கும் அல்லவா? நமது இந்திய தேசிய விளையாட்டாகிய ஹாக்கி விளையாட்டை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? ஹாக்கி போட்டியின் போது எதிராளியின் ஹாக்கி தடி மற்றவர்களின் முகத்தில் வேகமாக தெரியாமல் பட்டால் அவர்களின் வாயில் ஒரு ஆழமான வெட்டுக்காயம் ஏற்படும். சில நேரம் பற்களும் கூட சேதமடையும். அதன் வலியும் வீக்கமும் குறையும் வரை அவர்களால் பேசக்கூட முடியாது. இப்படியாக ஒரு மனிதனின் கன்னத்திலோ அல்லது வாயிலோ ஏற்படும் காயங்களினால் அவர்களின் பேச்சு மற்றும் செவித்திறன் பாதிக்கப்படுகின்றது. ஒரு முறை எருசலேமுக்கு செல்லும் வழியில் இயேசு சமாரியா மற்றும் கலிலேயா நாடுகளின் வழியாக சென்றார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர், இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டனர் என்று லூக்கா 17:13 பார்க்கின்றோம். அடுத்த வசனத்தில் இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் என்று லூக்கா 17:14 பார்க்கின்றோம். ஒரு நாள் பர்திமேயு என்கின்ற குருடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வருகின்றார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவனை பேசாதிருக்கும்படி அநேகர் அதட்டினர். ஆனால் அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான் என்று மார்க் 10:47-48 பார்க்கின்றோம். இயேசு பர்திமேயுவின் கூக்குரலை கேட்டார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின்னாக சென்றான் என்று மார்க் 10:51-52 சொல்கின்றது. நம்முடைய தேவன்
நமது ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கின்ற தேவன் என்று சங்கீதம் 65:2 கூறுகின்றது. ஜெபத்தை கேட்கின்றவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். இப்படியாக அவர் நம்முடைய கூக்குரலை கேட்பது மட்டுமல்லாமல் அதற்கு மறு உத்தரவும் அருளுகின்றார். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமும் ஆகவில்லை என்று ஏசாயா 59:1 சொல்கின்றது. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ என்று சங்கீதம் 94:9 பார்க்கின்றோம். இப்படியாக ரோம சேவகர்கள் இயேசுவை அறைந்து அவருடைய முகத்தில் ஓங்கி அடித்தபோது இயேசுவுக்கு மிகுந்த காயங்கள் ஏற்பட்டு அவருடைய வாயிலிருந்தும் செவிகளிலிருந்தும் அதிகப்படியாக இரத்தம் வெளிப்பட்டிருக்கும் அல்லவா? இந்த பிசாசானவன் பலத்த அடிகளினால் இயேசுவை செவிடாக்கி அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கவும் பதிலளிக்கவும் கூடாதபடி செய்ய நினைத்திருப்பான். சாத்தானின் நோக்கமே தேவன் அவருடைய பிள்ளைகளின் கூக்குரலை கேட்பதில்லை என்றும் அதற்கு பதிலும் அளிப்பதில்லை என்று நிரூபிப்பதுதான். ஆனால் மத்தேயு 27:13-14 பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாற்றுகின்றார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்று கூறினான். இயேசுவோ ஒரு வார்த்தையை கூட மறுதரம் சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். இந்த நேரத்தில் ஒருவேளை பிசாசானவன் தான் திட்டமிட்டபடியே இயேசுவுக்கு செய்துவிட்டதாகவும் இயேசுவின் காது கேட்கவில்லை என்றும் இயேசு இனி ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் தேவன் அல்ல என்றும் நினைத்து சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனால் வேதாகமம் கூறுகின்றது, இயேசுவின் பக்கத்திலே சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனை இயேசு பார்த்து, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று அவன் கேட்டபோது இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு நான் சொல்கின்றேன் என்று கூறியதை லூக்கா 23:42-43 நாம் பார்க்க முடியும். இயேசுவுக்கு வாயிலும் செவிகளிலும் ஏற்பட்ட பலமான காயங்களின் மத்தியிலும் கூட இயேசு அந்த மனிதனின் விண்ணப்பத்தை கேட்டு அதற்கு பதிலளித்தார் என்று பார்க்கின்றோம். பிசாசின் திட்டம் இயேசுவினால் முறியடிக்கப்பட்டது. ஏசாயா 59:2 கூறுகின்றது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகின்றது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கின்றது. இந்த பிசாசானவன் இயேசுவின் செவிகள் கேளாதபடியும் அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கும்படியாகவும் செய்ய நினைத்து அவருக்கு காயங்களை ஏற்படுத்தினாலும் அதே காயங்களிலிருந்து சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும் பாவங்களிலிருந்து நம்மை சுத்தமாக்குகின்றது. ஆகவே தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு அதற்கு நிச்சயம் பதிலளிப்பார் என்று நாம் உறுதியாக கூற முடியும். அவருடைய செவிகள் நமது கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கின்றது என்று சங்கீதம் 34:15 கூறுகின்றதல்லவா? ஆகவே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் ஜெபங்களுக்கு பதில் தருகின்ற தேவன். நிச்சயமாக உங்கள் ஜெபத்திற்கும் அவர் பதிலளிப்பார். உங்கள் கட்டுக்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெற முடியும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஏசாயா 33:3 பார்க்கின்றோம் அல்லவா? இன்னொரு விசேஷமான செய்தியை சொல்லவா? இயேசுவின் வாய் மற்றும் செவிகளில் ஏற்பட்ட காயங்களினால் நாம் இன்னொரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கின்றோம். வேதாகமத்தில் தேவன் ஆரோனின் குடும்பத்தை இஸ்ரவேலரின் ஆசாரிய ஊழியத்திற்கு அழைத்ததை நாம் பார்க்கின்றோம். அவர்களை ஆசாரிய ஊழியத்திற்கு பிரித்தெடுத்து அவர்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளைகளை நாம் லேவியராகமம் 8 வாசிக்க முடியும். ஆரோனும் அவருடைய மகன்களும் ஆட்டுக்கடாவின் தலையின் மீது அவர்கள் கையை வைத்த பின்னர் அதை கொன்று அதன் இரத்தத்தில் கொஞ்சத்தை மோசே எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினார். இதே போல ஆரோனுடைய குமாரருக்கும் செய்தார் என்று லேவியராகமம் 8:22-24 பார்க்கின்றோம். இப்படியாக மோசே இரத்தத்தை எடுத்து குறிப்பாக அவரின் வலது காது மடலில் பூசியது எதற்காக? ஆசாரியர்கள் என்பவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று ஜனங்களுக்காக பரிந்து பேசவும் ஜனங்களுக்கான தேவனுடைய வார்த்தைகளை அவரிடமிருந்து பெற்று தருவதுமான பணியினை செய்பவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே மோசே ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் வலது காதின் மடலில் இந்த இரத்தத்தை பூசியது தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படியாக அவர்களை அபிஷேகம் செய்ததற்கு அடையாளம்தான் அல்லவா? இந்த செயலில் ஆட்டுக்கடாவின் இரத்தமே ஆசாரியர்களின் காது மடலில் வைக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான நித்திய ஆசாரியராக அவருடைய செவிகளில் ஏற்பட்ட காயங்களிலிருந்து சிந்தப்பட்ட இரத்தத்தை எடுத்து
நம்மை சுத்திகரித்து நாம் இன்று தேவனுடைய வசனங்களை பெற்றுக்கொள்கின்றோம். வெளிப்படுத்தல் 1:5-6 வசனம் கூறுகின்றது, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்மிடம் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்களும் நானும் இன்றைக்கு ஆசாரியராக தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். மத்தேயு 4:4 வசனத்தில் இயேசு சாத்தானிடம் கூறியது நினைவிருக்கின்றதா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கின்றதே என்று கூறியதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையை நமது செவிகளினால் கேட்டு அந்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டால் அந்த வார்த்தை நமது வாழ்க்கையில் பரிபூரண ஜீவனை நமக்கு கொடுக்கும். நம்முடைய தேவன் ஜீவிக்கின்ற ஆண்டவர், தொடர்ந்து நம்மோடு பேசுகின்றவர். ஆகவே நீங்களும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். இப்படியாக இயேசு அவருடைய பாடுகளினாலும் அவரின் வாய் மற்றும் செவிகளில் ஏற்பட்ட காயங்களிலிருந்து வந்த இரத்தத்தினாலும் உண்மையும் ஜீவனுள்ள தேவனோடு நாம் உறவாடும்படியான வழியை நமக்கு உண்டாக்கியிருக்கின்றார். தேவன் நம்முடைய ஜெபத்தை எப்பொழுதும் கேட்டு அதற்கு பதிலளிக்கின்றார். நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு ஜீவனுள்ள தேவனோடு உறவாட முடியும். இது இயேசுவின் வாயிலிருந்தும் செவிகளிலிருந்தும் நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தினால் உண்டானது. இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்ததாக இயேசுவின் கண்களில் ஏற்பட்ட காயங்கள் பற்றியும் அவற்றின் நோக்கங்கள் பற்றியும் பார்ப்போம். அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டனர் என்று லூக்கா 22:6 வசனம் சொல்கின்றது. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுஷ புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தனர் என்று ஏசாயா 52:14 வசனம் சொல்கின்றது. நீங்கள் குத்து சண்டை போட்டிக்கு சென்றிருக்கின்றீர்களா? அல்லது அதை பார்த்திருக்கின்றீர்களா? விளையாட்டு போட்டி என்கின்ற பெயரில் இரு மனிதர்கள் தோல் கையுறைகளை அணிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் குத்தி தாக்குகின்றனர். அவர்கள் குத்துகின்ற எண்ணிக்கைக்கும் அவர்களின் நுட்பத்திற்கும் ஏற்றாற் போல புள்ளிகள் அளிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்படுகின்றது. குறிப்பாக முகத்திலும் தலையிலும் கொடுக்கப்படும் குத்துக்களுக்கு அதிகமான புள்ளிகள் அளிக்கப்படுகின்றன. இந்த குத்துச்சண்டை போட்டியின் குறிக்கோளே எதிரியை விட அதிகப்படியான குத்துக்களை கொடுத்து புள்ளிகளை பெறுவதுதான். இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எதிரியை பல முறை வேகமாக குத்துவதின் மூலம் அவன் கீழே விழுந்து மீண்டும் எழும்ப முடியாத நிலைக்கு அவனை ஆளாக்கி விடுவதுதான். இதனை விழத்தள்ளுதல், நாக் அவுட் என்று சொல்லுவார்கள். இந்த குத்துச்சண்டை போட்டிகள் 20 வருடங்களுக்கு முன்பாக மிக கொடூரமானதாக இருந்தது. சில சமயங்களில் குத்துச்சண்டை வீரர்கள் தங்கள் கண்கள் மற்றும் வாயை சுற்றிலும் வெட்டு காயங்கள் அடைவார்கள். அவர்களின் முகங்கள் காயப்பட்டு அவர்களின் கண்களே வீக்கத்தினால் மூடிக்கொள்ளும். இதே போலத்தான் ரோம போர் சேவகர்களும் இயேசுவின் கண்களை இறுக கட்டி அவருடைய முகத்தில் கைகளினாலும் கோலினாலும் பலமாக அடித்ததினால் ஆழமான காயங்கள் இயேசுவின் முகத்தில் ஏற்பட்டு அவருடைய கண்கள் வீங்கி போய் மூடிக்கொண்டது. அவரின் சிரசின் மேல் வைக்கப்பட்ட முள்முடியும் அவருடைய கண்களை சுற்றியுள்ள தோலினை கிழித்திருக்கும். இது மட்டுமல்லாமல் அவர் சிந்திய இரத்தமும் வியர்வையும் ஒன்றாக சேர்ந்து அவருடைய நெற்றியிலிருந்து கண்களுக்குள்ளாக சென்றிருக்கும். இவைகள் யாவும் இயேசுவுக்கு ஒன்று சேர்ந்து அவர் சரியாக தனது கண்களை திறந்து பார்க்க கூட முடியாத அளவிற்கு அவருக்கு மிகுந்த வேதனையை தந்திருக்கும் அல்லவா? சங்கீதம் 32:8 வசனம் கூறுகின்றது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கூறுவேன் என்று. அவருடைய ஜனங்கள் பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் சிக்கி தவிக்கும் போது தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கான பதிலை அனுப்புகின்றார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எடுத்துக்காட்டாக சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரின் விஷயத்தில் சாராள் அவளை கடினமாக நடத்தினபடியினால் ஆகார் அவளை விட்டு பிரிந்து வனாந்திரத்திற்கு ஓடி போனதை நாம் ஆதியாகமம் 16:1-6 பார்க்க முடியும். ஆகார் வனாந்தரத்தில் சுற்றி திரிந்த போதிலும் கூட, உதவிக்கு யாருமே அங்கு இல்லாத போதிலும் கூட தேவன் அவளை கண்ணோக்கி பார்த்து அவள் மீண்டும் தன் நாச்சியாரிடம் திரும்பும்படியாக வழி நடத்தி அவளுக்கு ஒரு மேலான வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு
நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள் என்று ஆதியாகமம் 16:13 சொல்கின்றது. அதே போல நோவா என்கின்ற மனிதனை குறித்து ஆதியாகமம் 6:8 கூறுகின்றது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று. தேவன் வரப்போகும் பெரிய வெள்ளத்திலிருந்து நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் காக்கும்படியாக ஒரு பேழையை உண்டு பண்ணும்படி அறிவுறுத்தினார். இப்படியாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை கண்டு அவர்களுக்கு கிருபை அளிக்கின்றார். சகரியா 2:8 சபையை குறித்தும் அதன் மகிமையை குறித்தும் தேவனுடைய பிரசன்னத்தினால் அதற்கு உண்டான மகிமை மற்றும் பாதுகாப்பை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களை தொடுகின்றவன் அவருடைய கண்மணியை தொடுகின்றான் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் அல்லவா? தேவன் ஒரு மனிதனை பார்க்கும்போது அவனை விடுவித்து அவனுக்கு போதித்து அவனை பாதுகாக்கின்றார் என்கின்ற உண்மையை நமக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகின்றது. உபாகமம் 32:10 பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார் என்று பார்க்கின்றோம் அல்லவா? நான் கூறிய இந்த சம்பவங்களிலிருந்து நமது தேவனுடைய கண்களின் பார்வை ஒருவர் மீது படும்போது அவர்களுக்கு ஆலோசனை, கிருபை மற்றும் பாதுகாப்பு என்கின்ற ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றது என்று தெரிகின்றதல்லவா? பிசாசானவன் ஒரு மனிதனை பார்க்கும்போது தீமையான கண்களுடன் பார்ப்பான். ஆனால் தேவன் ஒரு மனிதனை பார்க்கும்போதோ அவன் அவருடைய ஆசீர்வாதங்களை மட்டுமே பெற்றுக்கொள்கின்றான். இதுதான் தேவனுடைய குணாதிசயம். இந்த தேவனுடைய குணாதிசயத்தை தான் இயேசு கிறிஸ்துவும் கூட தமது கண்களில் ஏற்பட்ட காயங்களுக்கு பின்னாகவும் பிரதிபலித்தார். இப்படியாக தமது கண்களில் ஏற்பட்ட காயங்களுக்கு மத்தியிலும் கூட இயேசு தமது பாடுகளுக்கும் மரணத்திற்கும் காரணமாக இருந்த போர் சேவகர் மற்றும் யூத மார்க்க தலைவர்களை கண்டு அவர்களுக்கு கிருபையையும் மன்னிப்பையும் அளித்தார் என்று பார்க்கின்றோம். லூக்கா 23:34 பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கின்றது இன்னதென்று அறியாதிருக்கின்றார்களே என்று இயேசு சொன்னதை பார்க்கின்றோம் அல்லவா? இயேசுவின் கண்கள் காயப்பட்ட நிலையிலும் கூட அவரை பின்பற்றி வந்த ஜன கூட்டத்தையும் பெண்களையும் சிலுவைக்கு செல்லும் வழியிலே அவர் கண்டு அவர்களுக்கு அறிவுரைகளையும் ஆலோசனையும் வழங்கினார் என்று லூக்கா 23:27-31 பார்க்க முடியும். அதுபோக இயேசு தமது பூலோக தாயையும் சீஷனையும் கண்டு தனது தாயின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான அறிவுரைகளை கொடுத்ததை யோவான் 19:26-27 பார்க்க முடியும். இப்படியாக இயேசு பிசாசின் திட்டங்களை முறியடித்து அவரே தன் ஜனங்களின் பாடுகளை காண்கின்ற தேவன் என்பதை நிரூபித்தார். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்களை உருவாக்கினவர் காணாரோ என்று சங்கீதம் 94:9 சொன்னது எத்தனை உண்மை! 2 நாளாகமம் 16:9 கூறுகின்றது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கின்றவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றதாம். இப்படியாக இயேசு தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படியாக அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை தேடிக்கொண்டிருக்கின்றது. சங்கீதம் 121:1-2 கூறுகின்றது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கின்றேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று. ஆகவே நீங்கள் உங்கள் கண்களை ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக உயர்த்தும் போது அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஆலோசனை, கிருபை மற்றும் பாதுகாப்பு அளிப்பது மட்டுமல்லாமல் அவருடைய வல்லமையையும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். இயேசுவின் கண்களிலிருந்து சிந்தப்பட்ட இரத்தம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து ஆசீர்வாதங்களையும் தர அது வல்லதாக இருக்கின்றது. இதுவே இயேசுவின் வாய், செவி மற்றும் கண்களின் காயங்களுக்கு பின்னணியில் இருக்கும் நோக்கமும் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களும். நாளை மறுநாள் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு இயேசுவின் முகத்தில் துப்பப்பட்ட உமிழ்நீர் மற்றும் முகத்தில் ஏற்பட்ட காயங்கள் பற்றியும் அவற்றின் நோக்கங்கள் என்ன, நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பற்றிய வீடியோ வெளியாகும். காண தவறாதீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். சிலுவையில் இயேசு பேசிய 7 வார்த்தைகள் என்கின்ற பிளேலிஸ்டின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.